ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மீன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி சூரியன் செவ்வாய் வராரு, புதன் வராரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் 2ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. நீங்கள் பேசுகிறது எல்லாமே தேள் கொடுக்க. ஆக்சுவலாக யாருக்கு தேள் கொடுக்குன்னா, நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் தேள் கொடுக்க மாதிரி பேசுவாங்க. ஆமாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இது என்னங்க பழக்கம்? இது அடுத்தவனோட மனசை நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? யோசிங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்காக அடுத்தவங்க யோசிப்பாங்க. இட் இஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. நான் கொடுக்க மாட்டேன், எல்லோரும் எனக்கு கொடுக்கணுன்னா எவன் கொடுப்பான்? ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. 3ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா சந்திராஷ்டமம் வருது. ஆனால் அதுக்கப்புறமா 5ஆம் தேதிக்கு மேலே
உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இதுவரை இல்லாத வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான நேரம் வந்துவிட்டது. புதுசாக ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ இல்லை புதுசாக ஒருத்தருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் அவங்களுக்கான குழந்தை பாக்கியம் அல்லது அவங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். ஏன்னா நீங்கள் பேசுகிறதே நெருப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்கள்ல, அவங்க உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த மாதத்தோட பிரச்சனை சால்வ் ஆகுது. இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு 2 மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்து கூட கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லாட்டி அரசியல் துறை சார்ந்தவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கள் எல்லாருமே இந்த மாதம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். ஏன்னா புதன் குரு பரிவர்த்தனை, 7-10 கூடிய குருவும் புதனும், 7 கூடிய புதனும் 10 கூடிய 7 கூடிய புதனும் 10 கூடிய குருவும் 1 கூடிய குருவும் 4 கூடிய புதனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அரசாங்க ரீதியான பதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும், வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த சொந்த வீடுங்கிறது ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியை தராது. ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அந்த சொந்த வீட்டுனால நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 5:28 வரை முதல் சந்திராஷ்டமம். அடுத்தது மாத கடைசியில் ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 1:14 முதல் மே 3ஆம் தேதி விடியற்காலை, மே 2ஆம் தேதி ராத்திரி மே 3ஆம் தேதி விடியற்காலை 12:30 வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது. மாத ஆரம்பத்தில் பணத்தட்டுப்பாடு, மாத கடைசியில் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். உங்கள் எதிரிகள் இப்போ பலம் பொருந்தி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வார்த்தை போதும். இந்த 14ஆம் தேதி வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. தினமும் போய்ட்டு சக்கரத்தாழ்வாரை பெருமாள் கோயிலில் இருப்பார், முன்னாடி சக்கரத்தாழ்வார், பின்னாடி நரசிம்மர் இருப்பார். அந்த 2 சன்னதியும் சேர்த்து 12 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கள். தினமும் முடிஞ்சதுன்னா பானக நிவேதனம், இல்லையா வாரத்தில் ஒரு நாள், அது வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பானக நிவேதனம் பண்ணுங்கள். இல்லையா டெய்லி ஒரு ஏலக்காய் மாலை சாத்திட்டு வாங்க. இதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் செயல்பாடுகளை கர்டெயில் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது கூடவே துர்கா சப்தஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். எதிரிகளால் வரக்கூடிய அவமானங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியை தருவாள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல்
இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏ அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் புத்தாண்டு மாத பலன்கள் ரொம்ப இருக்கிற எல்லா ஹவுஸையும் பார்க்கும்போது இந்த ஹவுஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து சூரியன் வந்து, நான் சொல்கிறது வெயில் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து மண்டையில் சூடு ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா கிரகங்களும் என்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அதிகமான குழப்பமான நிலைமையை வந்து இந்த மாதம் தரும். யாரெல்லாம் உட்காந்துருக்கு? ஆல்ரெடி சனி வந்து உட்காந்துட்டு சக்கப்போடு போட்டுட்ருக்கு, ஜென்ம சனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், அப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா புதன், இப்ப சுக்கிரன் உச்சமா இருக்காரு. இப்படி எல்லாரும் போட்டு என்ன தாக்குறீங்களே, நான் என்னதான் பண்றது, எங்கதான் போய் உட்காருறது? இப்போ கும்பலக்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அங்கிருந்து போயிட்டு ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு டேட்ல மாறும்போது அழகா வந்து எங்க போய் உட்காடுறாங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல. ஆல்ரெடி சூரியன் சனி இணைவு வேற இருக்கு. ஓகேவா? இப்போ ஏப்ரல் 15க்கு மேலதான் வந்து அழகா வந்து மேஷத்துக்கு போவாரு. அப்ப சூரியன் சனி இணைவு என்ன அப்படின்னா, தந்தை மகனாக இருந்தால் பிரச்சனை, தந்தை மகளாக இருந்தால் அது பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாம எடக்கு முடக்கா பேசுறது, வீட்டுல பேசுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க வாயை கட்டுப்படுத்துங்க. வாயை ஓவரா பேசக்கூடாது. அமைதியா இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் உங்களை வந்து இது கட்டுப்படுத்தும். ஆனா அமைதி இருக்க விடாது. செவ்வாய் இருக்காரு, எங்க போய் அமைதி? எங்க தேவையில்லாம புசு புசு புசுன்னு போறது, பேசுறது, சண்டை போடுறது, அப்புறம் அச்சச்சோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ வந்து இல்லை அப்படிதான் சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாம மாட்டிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? அப்போ சூரியன் மாறுற வரைக்கும் அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் அமைதி. 1st ஆஃப் ஏப்ரல் 2nd ஆஃப் ஏப்ரல் அப்படி பிரிச்சுக்கோங்க. 2nd ஆஃப் ஏப்ரல் சூரியன் மாறிடுவாரு.
அப்புறம் அடுத்தது ஒரு 41 டேஸ்க்கு அப்புறமா அழகா இருந்து பண்ணீங்கன்னா செவ்வாய் மாறுவார். இது மாதிரி ஒவ்வொரு டேட்ல ஒரு மாற்றம் வர வரைக்கும் வெயிட். ஓகே, ஃபினான்ஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா வந்து குரு ஜூனுக்கு அப்புறமா உங்களை பார்ப்பாரு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இந்த மாதம் மட்டும்தான். ஜூன் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த குழப்பத்தை வந்து நீங்க குழப்பம் அடையறத போய் நீங்க மத்தவங்க கிட்ட அதை குழப்பமா சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபார்மேஷனான ஒரு இதுவே இல்லாதப்போ நீங்க யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த முறையில நீங்க வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு இல்லாம இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும்போது உங்களுக்கு யார் புத்தி எதை சொன்னாலுமே நீங்க கன்ஃபியூஷன்ல தான் இருப்பீங்க. அதை எடுத்துக்கவே மாட்டீங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நல்ல விஷயம். அப்ப குரு பார்வை 10ல் இருக்கும்போது உங்களுக்கு தொழில், நல்ல முன்னேற்றம், வருமானங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வருமான ஸ்தானத்தை இயக்கி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ பண தட்டுப்பாடு, தொழில முன்னேற்றம் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது. எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஆனா இந்த செலவுகள், இந்த கன்ஃபியூஷன் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்த உருவாக்கும். அப்ப 4ஆம் இடத்துல வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுக்கும் இல்லையா? அப்ப நீங்க வந்து நிறைய தூங்காம இருப்பீங்க. தூங்குங்க. அப்ப நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்ப டைம் கிடைச்சா அட்டடா அப்படின்னு தூங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய பாடி ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஆதிக்கம் நிறைந்த கிரகங்கள் உங்களுடைய நல்ல அழகா தலையிலே உட்காந்துருக்காங்க. அப்ப ஆதிக்கம் செலுத்தணும், நான் சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல தேவையில்லை. இப்போ பிறப்பு ஜாதகத்துல எல்லாரும் அங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது வந்து கன்ஜெக்ஷன்ஸ், டிரான்சிட், இதெல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை. இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும், அப்பப்ப இருக்கக்கூடாது. அப்பப்ப வரக்கூடிய ஒரு கிரகத்தை வச்சு நான் தான் கில்லி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க. அப்ப அந்த யோசிச்சு நிதானித்து அந்த அந்த ஒரு யுத்தத்துல, கிரக யுத்தத்துல இருந்து அதை சரி செய்துக்கு உண்டான ஒரு டைம் வர வரைக்கும் பொறுமையா இருந்தீங்கன்னா, நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல, எல்லாம் என் மனைவி கிட்ட கொடுத்துக்கிறேன், என் கணவர் கிட்ட கொடுத்துக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துக்கிறேன், என் வெல்விஷர் கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கப்பான்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். நானே எல்லாமே பண்ணும், நானே எல்லா விஷயமும் பண்ணும். காலையில ஒரு மூட்ல இருப்பீங்க, மத்தியானம் ஒரு மூட்ல இருப்பீங்க, நான் நைட் ஒரு மூட்ல இருப்பீங்க. அப்படி இருக்கும் இந்த காலகட்டம். அதனாலதான் நான் சொல்றேன் அமைதியா இருங்க. இந்த காலகட்டத்துல மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளானிங், செயல்பாடுகள், உங்களோட கரியர் க்ரோத், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன். மீனம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர். நாம ஜோதிடம் பார்க்கும் முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு, நட்சத்திர லக்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, நட்சத்திர லக்ன முறையில 12 பாவகத்தை 6 நட்சத்திரங்களும் 6 லக்னங்களை ஆள்கிறது. அது அந்தந்த வயசுல செயல்படுத்துது. அந்த செயல்பாடுகளில் தான் அவர்கள் தலை தூங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதகத்துல கண்டுபிடிச்சு அந்த செயல்பாட்டை செயல்படுத்தி வெற்றி பெற வைக்க முடியும். எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமே அப்படின்னு சொல்லி அந்த முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ
மீனம் ராசிக்கு 2 ராசியிலேயே இருக்கிறார் செவ்வாய் பகவான். அதே மாதிரி 3 2ஆம் இடத்திலேயே இருக்கிறார் சுக்கிர பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 1 3 2 அப்படின்னு 1 2 3 4 இந்த 4 பாவங்கள் தான் இந்த மாதத்தை செயல்படுத்த போகிறது. அதாவது தன் கௌரவம், சுய உழைப்பு, சுய சிந்தனை, அதே போல குடும்பத்திற்கான உழைப்பு, வருமானம், அதே போல முயற்சி, வெற்றி, தைரியம், வீரியம், இந்த மாதிரி வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இந்த எல்லாத்தையும் இயக்கிறது, இந்த எல்லாத்தினால வரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மாதம் கடக்க போகிறீர்கள். அதனால் உங்களுடைய கௌரவத்திற்கு, அந்தஸ்திற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கடக்கும் ஒரு சூழ்நிலையான காலமாக இருக்கும். அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது 3ஆம் இடம் தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெண்களால் ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திப்பதோ, பெண்கள் இருக்கும் இடத்தினால் ஒரு பிரச்சனைகள் வருவதோ, இல்ல குடும்பத்தில் இருக்கும் பெண்களால் ஒரு பிரச்சனைகளை சந்திப்பது, ஒரு இழப்பை சந்திப்பது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பை தூண்டுகிறது. அதில் ஜாக்கிரதையாக இருந்து வாக்கும் நாக்கும் கண்டிப்போட இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அதே போல நாம வாக்கு கொடுத்திருப்போம், இந்த இடத்துல இதை இன்னைக்கு செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், இது இந்த மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு. அந்த வாக்கில் நாம் செயல்படுத்துவது நமக்கு இந்த மாதம் கடினமான மாதமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானும் 2 1 போயிருந்து அந்த ராசிக்கு 12 இருக்கும் பொழுது போவதும் வருவதுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குமோ ஒழிய நிலையாக நிற்கும் சூழ்நிலை ஒன்றும் நம் கண்ணுக்கு தெரியாது. அதே போல உறவு வழிகளில் மாமன், மைத்துனன், மச்சனன் உறவு முறைகளில் அவர்களால் நாம் வாக்கு கொடுத்து ஏற்படுத்தப்பட்ட செயல்களில் தடுமாற்றங்களும், நிலை மாற்றங்களும், நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா வேலையாட்களை வேலை வாங்குவது கடினமான ஒரு சூழ்நிலையாக இப்போ மீனராசிக்கு இருக்கு. அதே மாதிரி யாத்திரைகள் டெய்லி 30-40 கிலோமீட்டர் வண்டியில போயிட்டு வர மாதிரி அலைச்சலான அமைப்பா இருக்கும் மீனராசிக்கு. இந்த அடுத்த மாசம் நல்ல அலைச்சலா இருக்கும். வெயிலுக்கு தகுந்த அலைச்சல். அதனால உடல் தேவையில்லாத சோர்வும், உடல் மனப்பான்மையில் சிந்தனையும், நம் மனக்குலைவும் ஏற்படும். அதே போல எதிர்பார்க்காத விதமாக வீடு, வண்டி, வாகனத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்வது, வாகனத்தை பழுது நீக்கி நல்ல சிறந்த வாகனமாக மாற்றிக்கொள்ளுதல், 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் நல்ல முறையில கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடனானாலும் பரவாயில்லைன்னு கௌரவத்திற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் வருகிறது. அதையும் பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஆனா நமக்கு இந்த மாதத்துல எதிர்பாராத விதமா அந்த டாக்குமெண்ட், இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. அதற்குண்டான இப்ப கேஸ் நடந்தாலோ, அதுக்குண்டான வழக்கு நடந்தாலோ, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக உங்களுக்கு வரப்போவதற்கு ஒரு யோகம் இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் மண், செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டா இடம். அப்ப அந்த மண், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய காலங்கள் நெருங்குகிறதுன்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு உண்டான ஒரு உத்தரவோ காரியமோ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சில சஞ்சலங்களும் சங்கடங்களும் போகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து குடும்ப சூழ்நிலையை மனதில் கருதி ஒற்றுமையாக இருப்பது சால சிறந்தது. குழந்தைகளுக்கு சுப செலவுகள் வீட்டில் முடிவு செய்யும் காலமாக இந்த காலம் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண் பார்க்கும் படலம், பெண்ணாக இருந்தால் ஆண் பார்க்கும் படலம், இல்ல புதிய உறவுகள், குழந்தைகள் சேரும் படலம், இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால், இந்த 7ஆம் இடம்ங்கிறது ஒரு நமக்கு பாத்தீங்கன்னா புதனுடைய வீடாக இருப்பதால், அந்த புதனுடைய தன்மையில் சில விஷயங்கள்ல இருந்து நாம தெளிவு வரக்கூடியதும், சில உறவினர்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், சில நண்பர்களை விட்டு பிரிந்து வருதல், சில
விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உருவாகும். உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பூவராகர் வழிபாடு, அதே மாதிரி பூமிநாதர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த வழிபாடாக இருக்கும். அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு வெற்றியை தரும். அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்தல், எல்லா தெய்வங்களுக்கும் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து சந்தோஷப்படுத்தினால் உங்கள் வீட்டிலும் அந்த அபிஷேகத்துக்கு உண்டான சந்தோஷம் வரும். அபிஷேகம் வெற்றி பெறும். அதே போல தானம் செய்வது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தானம் இந்த மாதம் எள்ளும் மஞ்சளும் தானமா கொடுக்கணும். கருத்த எள் தானம், மஞ்சள் தானம், கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தானம், கருத்த எள் தானம், இந்த தானங்கள் உங்களால் முடிந்தவரை யாருக்கு வேணாலும் கொடுங்க. இது உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்திற்கு உண்டான பாதிப்பை தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மங்களமான விஷயத்தை தரும். அதே மாதிரி வீட்டில் வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானி மூலையில் விளக்கு எண்ணெயில் தெய்வம் போடுதல் உங்களுடைய பாவத்தை போக்கி உங்களுக்கு ஒரு தைரியமான சூழ்நிலையை உருவாக்கி வெற்றியை தரும். உங்களுக்கு ராசியான எண் அப்படின்னு சொன்னா 9ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியான எண்களாக செயல்படும். 2, 9. இதே போல கூட்டு எண்ணிக்கையில் 2, 9 வரக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக செயல்படும். இந்த மாதிரி தினங்களில் உங்களுடைய நல்ல நல்ல காரியங்களும் வரும். அதை நீங்க குறிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். இப்போ நாம சொல்லக்கூடிய பொது பலன்கள், இந்த பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% உங்களுக்கு ஒத்து வரும் எல்லாருக்குமே. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக சில விஷயங்களை கவனத்தோடு கடந்து செல்லும் மாதமாக இருப்பதால் கவனமாக இருங்கள் என்று சொல்லி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வைரம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல
ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd World War அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமும் புத்தாண்ட மாதமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க 1st of April 15க்குள்ள ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல டைம், இந்த ஒரு 15 days. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த முயற்சிகளை நீங்கள் வந்து அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த 1st of இதில் வந்து நீங்கள் எது எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் இழுப்பறியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியோட பார்வை இருக்குது. 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப முயற்சி ஸ்தானத்தை எல்லாமே அழகா போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குருவோட பார்வை இல்லாமல் இப்போ வந்து 4ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜூனுக்கு அப்புறம் வந்து அந்த பார்வை செலுத்தினாலும் அந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை நீங்களே கொஞ்சம் காப்பாத்திக்குவீங்க. அதுக்கான ஒரு எல்லா மூமெண்ட்டும் நடக்க போகுது. அப்போ அந்த ஒரு பார்வை செலுத்துகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ குரு உங்களுடைய, அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த 1st of 15 ஜூனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஃபர்ஸ்ட் 15 days வந்து உங்களோட முயற்சி கண்டிப்பாக, ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தேவைப்படுகுது அப்படின்னா அதை வந்து முயற்சி எடுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு பிளான் போடுறீங்கன்னா அழகாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இப்போ பண்ணுங்க. படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு படிப்பு போகிறீங்க, அப்ராட் போகிறீங்க, அந்த படிப்புக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் எல்லாம் முயற்சி பண்ணுங்க. ஒரு நகை வாங்குறீங்களா, முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பிளான் போடுங்க. ஏதாவது ஒரு அசட் வாங்குறீங்களா, பிளான் பண்ணுங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் இந்த ஒரு 15 daysக்குள்ள அதுக்கான ஒரு முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே பண்ணாமல் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தடை, தாமதம், பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து வருகிற வருமானம் நல்லா இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் அழகாக அதை சேமித்து வைப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் என்னால் ஒரு ஃபுல்ஃபில்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். ஆனால் வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு தட்டுப்பாடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வரவு வரும்போது அழகாக உங்களுடைய மனைவி கையிலையோ, உங்களுடைய கணவர் கையிலையோ, இல்லை உங்களோட குடும்பத்தில் உங்கள் அம்மா அப்பா கையிலையோ கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ஓகே நம்ம கையிலேருந்து போனாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சேமிப்புங்கிறது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் உங்கள் கையில் இருந்தால் அது இருக்காது. ஸோ பிளான் ப்ராப்பர்லி. ஸோ குரு மாறிட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, குரு பார்வை இருக்கிற வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணாலுமே வந்து குரு பார்வை நிவர்த்தி ஆகி இப்போ உங்களுக்கு அழகா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் குரு அழகா கடகத்துக்கு மாறினாரு அப்படின்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்தாலுமே 2க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனை இழுப்பறி கொடுப்பாரு. வரவுக்கேற்ற செலவுகளை கொடுப்பாரு. அந்த சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து அப்படியே புஷ் பண்ணுறேன்ட்டு நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் போய் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. இப்போ வந்து உங்களோட செயல்பாடுகள் என்னதான் நல்லா இருக்கும், ஆனால் அகலமான ஒரு காலை வைக்காம நேர்த்தியாக அதை வந்து செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன திறமையோ அதுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை. அதனால்தான் என்னதான் குரு பார்த்தாலும் அடுத்த ஒரு கிரகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்குரியவர் வந்து இப்போ அழகாக வந்து எல்லா பிளானட்டும் எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கூட போய் உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே ஃபேவராக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அதான் அப்போ இந்த காலகட்டத்தில் யோசிச்சு நிதானிச்சு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்ல விதமானு கேட்டால் 100% கிடையாது. தேவையில்லாமல் போய் யோசனைகள் கொடுக்கும். அந்த யோசனைகளை கட்டுப்படுத்துங்க. அப்போ நல்ல ஒரு முயற்சி. சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புரிதலை கொடுப்பாரு. அப்போ என்ன பெஸ்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. என்ன மாதிரியான பிளானிங் பண்ணணும், உங்களோட லைஃப் என்ன, கேரியர் என்ன, இதெல்லாமே நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொண்டுட்டு போனீங்க. ஒரு கடன் வாங்கி தான் உங்களோட வீடு கட்டுறீங்க, கடன் வாங்கி தான் உங்களோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடன் எவ்வளோ வாங்கணுங்க அப்படிங்கிறத யோசிங்க.
கடனுக்கு மேலே ஒரு கடன் டாப் அப் பண்ணுறதுனால இப்போ பண்ணிடாதீங்க, பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்க, அதுவும் அளவாக பண்ணுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு மாதம், தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிச்சு பண்ணீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது வந்து ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் வந்து உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் வந்து இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோட சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு வந்து சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் வந்து தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால்,
இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார், உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது. அதாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை, உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார், அவர் போதும் உங்களுக்கு உங்களை எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் தூக்கி கொண்டு போய், எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை தெரியாமல் எனக்கு என்னால் முடியுமான்னு இருந்தப்போ ஜாம்பவான் ராமாயணத்தில் சொன்னாரோ, அது மாதிரி உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஜாம்பவான் உங்களுக்கு இருப்பார். அந்த ஜாம்பவான் யார், என்னுடைய ஒரு அட்வைசர் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். அந்த கண்டுபிடிக்கிற நேரத்தில் இப்போ இருக்கீங்க, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை. இதில் 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை. அதாவது ராசிநாதன் குருவும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 4-7க்கு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் வேலைக்காக இடமாற்றம், தொழிலுக்கான இடமாற்றம், புதிய வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 19ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வராரு. அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராது சனியின் பார்வையில். எதிரிகளால் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து நளினமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பேரில் ஒருத்தர் சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்தால் சார் தனுசு ராசிக்காரன் தான் சார் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல ஒரு சமயோஜிதமாக ஒரு ஹேண்டில் பண்ணுவீங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல அட்வைசர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக அந்த பிரச்சனையில் நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சூரியன், உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முன்ஜென்ம புண்ணியமும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும். எப்பேற்பட்ட அவமானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த தப்பு நீங்கள் பண்ணலைன்னு சொல்லி வெளியில் வருவீங்க. அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்கம் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீ தான் நாட்டுக்கு எதிராக இதை பண்ணின அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேற, உங்களுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்கள் முன்னோர்களின் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதம் தங்களுடைய படிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தி குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். குறிப்பாக தந்தைக்கு மரியாதை பெற்று தருவார்கள். அதே சமயம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் இளம் ஆண் பெண்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விசேஷம். குருவின் பார்வை பலத்தின் மூலமாக பதவி உயர்வு, வழக்குகளில் வெற்றி போன்ற நல் விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3:13 முதல் ஏப்ரல் 25 இரவு 8:06 வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் அவசரப்பட்டு எதை சொன்னாலும், நீங்கள் சொல்லாத விஷயத்துக்கே தப்பு சொல்லும் போது நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி யாரீங்க. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை திறக்காதீங்க. யாராவது உங்ககிட்ட கருத்து கேட்டால் மட்டும் அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, 8 இல்லை 9 மணிக்குள்ளார, வாரம் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார பசுமாட்டுக்கு நல்ல கருப்பு காராம் பசுமாடு, அந்த காராம் பசுமாட்டுக்கு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் கலந்து அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகின்ற அபவாத பெயரிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள்.
ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த தனுசு ராசியுடைய அமைப்பை பார்ப்பதற்கு முன் என்னுடைய பெயர் குரு மணிகண்டன். நான் கேரளா, பாலக்காடு. நம்ம பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகங்களை இயக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாவங்களை அந்த ஜாதகத்தின் சூட்சமம் அந்த செயல்பாட்டுகளை சரியாக செயல்படுத்தினால் எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம பாத்தீங்கன்னா தனுசு ராசியுடைய பலனை பார்ப்பதற்கு போகலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்டுணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும். தனுசு ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். அவர் 3க்கும் 2க்கும் அதிபதி. அதே போல சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அவர் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர். தனுசு ராசிக்கு 5இல் போய் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர் 5இல் போய் இருக்கிறார். அப்போ இவருக்கு செயல்படக்கூடிய பாவங்கள் என்னென்ன பாவங்கள் பார்த்தோம்னா 4, 5, 6, 11. இந்த 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து, இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தாக்கும். அப்போ அதனால நாம அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருப்பது நல்லது. பங்கு கேட்டோ பங்கு கொடுத்தோ இல்ல தாய் வழி வரக்கூடிய பிரச்சனைகள், தாய் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்தில் ஏதாவது ஒரு உரிமை பிரச்சனை, இது எல்லாமே இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த மாதம் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்தந்த பாதிப்புகளை சந்திக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் கடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அதே போல புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான ஏற்பாடோ இல்ல வண்டி வாகன தொழில் செய்யலாம் என்கிற ஏற்பாடோ மனசில் தோன்றும், செயல்படுத்த நினைப்பீர்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். அதேபோல் குழந்தைகளை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து நாம் செல்லலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். வீட்டிற்கு இப்ப பக்கமா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழிலை மாற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு அலைச்சலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான புத்தி ஞானம் இப்ப தோன்றும் அமைப்பு வரும். அதே போல 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5இல், அவர் வீட்டுக்கு 12இல் போய் இருப்பதால் ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இல்லையா வாங்கிய கடனை அடைப்பதற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு வருகிறது. நிலையான வருமானத்திற்கு உண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியூர் வெளிநாடு செல்ல மனசு திட்டமிடும். அதே போல
தெரியாத உறவுகளால் ஏதாவது தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை, புதிய உறவுகளால் தொந்தரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நாம் எத்தனைதான் செய்தாலும், தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எத்தனைதான் செய்தாலும் அந்த செய்தது ஒன்றும் குடும்பத்திற்கு காணாதது போல் குடும்ப உறவுகளிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாகும் நேரமாக இருப்பதால் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அதே போல குழந்தைகளுடைய ஆயுள், ஆரோக்கியம், மருத்துவம் இந்த மாதிரி அமைப்பில எல்லாம் நாம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டும். பண தேவைகள் பற்றாக்குறையாக வந்து மனதை சங்கடப்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அதையும் நாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் என்னென்ன விஷயங்கள் நம்மால் கடந்து போக முடியுமோ அதனுள் செலவு செய்து இந்த மாதத்தை கடக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த 11ஆம் இடமும் அங்கே சம்பந்தப்படுவதால் எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடாகவே போவதால் 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுவதால் இந்த மாதம் பணபரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சுக்கிரனோடு சம்பந்தப்படுவதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய் வழி உறவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து சுகங்களில் ஒரு முன்னேற்றம், திடீர் வரவு, வருமானம், அதே போல தந்தை வர்க்கத்தில் பாட்டனார் வர்க்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பங்கு, இந்த மாதிரி எதிர்பாராத விதமா உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலிருந்து ஏதாவது எதிர்பாராத விதமா இதை நீ வைத்துக்கொள், இதை நீ செய், இதுமேல் இது உனக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வாக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த மாதம் உங்களை சனி பகவான் வந்து 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இந்த மாத கிரகமாய் போய் சேரக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் யுத்த கிரகம் ஆவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நமக்கு கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது இன்ஜின் செலவு, பெரிய செலவு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி வாகனங்களை ஆயில் எல்லாம் டெய்லி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ இவங்களுடைய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வழிபாடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு, திருக்கொள்ளிக்காடு. இந்த மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துறீங்க. உங்களுக்கு வந்து அங்க இருக்கும் அக்னீஸ்வரருடைய தரிசனத்தாலும் பொங்கு சனீஸ்வரருடைய தரிசனத்தினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணையும் பயன்படுத்தவும். இதே மாதிரி கூட்டு எண்ணிக்கையில் 2, 5 என்று வரக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு யோக தேதிகளே. இளம் மஞ்சள் நிறம், பல வர்ண கலர்கள் எல்லாம் இளநிற கலர்களாக உபயோகப்படுத்துவது, நிறங்களை உபயோகப்படுத்துவது உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை தரும். கொண்டக்கடலை தானம் செய்வது, கொண்டக்கடலை பிரகஸ்பதிக்கு, நவகிரகத்தில் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபடுவது, கொண்டக்கடலை வந்து வேவிச்சு ரோட்டோரம் இருப்பவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க.
ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து துலாம். இந்த துலாம் 2026 அப்படின்னு சொல்ல போனாலே வந்து ஆல்ரெடி ரோக சனி, 6ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ எல்லாமே வந்து அழகாக 6ல் போய் உக்காந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், பாதகாதிபதி போய் இப்போ கொஞ்சம் 6ல் மறைஞ்சாலும் அடுத்தது எங்கே போகிறாரு? 7ல் வராரு. உங்களோட லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் அழகா எங்க போறார்? 7ஆம் இடத்துக்கு வர போறார். 6ல் மறைந்து 7. அப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு மறைமுக ஒரு டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. அப்ப இது வந்து அழகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7ல் வராங்க. அப்போ சமுதாய ரீதியான ஒரு ப்ரெஷர் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்றது இந்த மாதம். ஓகே, 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயும் அழகா போய் எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன அப்படின்னா, வருமான ஸ்தானங்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கணவர் மூலியமாக, உங்களோட குடும்பம் மூலியமாக, உங்களோட குழந்தைகள் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அலைச்சல், ஒரு பிரிவு. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் போய் 6ல் தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு பணம் ரொட்டேஷன் பண்றது. என்ன வந்து துலம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பர்சன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாம் போய் அங்க மாட்டிக்குவீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து உங்களாலதான் நீங்க போய் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேச்சு அங்க எடுபடாது. ஓகே, சரி, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பணம் வாங்கினேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் எனக்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன், உங்களுக்காகன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கணவரால் ஏன்னா உங்களுக்கு வந்து 2 7மே செவ்வாய் வராங்க இல்லைங்களா? அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லா பொசிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பாக்குறாங்க? ஓகே, பிஸ்னஸ், கரியர், வாழ்க்கை, இப்போ என்ன அடுத்த மணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உகந்த மாதமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்போ அதுக்கான செலவுகள் இதெல்லாம் இப்போ வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ புதனும் அங்கே வந்து அழகா போறாரு. அப்போ குரு புதன் ஒரு பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா,
ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஒரு 80% ஃபேவரா இருக்கு, 20% அந்த ஃபேவரே அப்படி உங்களுக்கு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கிடைக்குதோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள். இந்த துலாம் ராசி லக்னம் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில். அப்போ அன்வான்டா மணி டிரான்சாக்ஷன் இப்ப தேவையே இல்லை, கடன் தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ குரு வீட்டில் சனி அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் பாதிக்கும். யாருக்கு பணம் கொடுத்தீங்க, யாருக்காவது நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா அழகா போய் பிரச்சனையில் மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது மூலியமா ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, மெயின் இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போறது. ஸோ 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து அழகா உங்களை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த உச்சமான பார்வை எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஹீட்டு, அந்த கொஞ்சம் உடல் உஷ்ணம் இதெல்லாமே கொஞ்சம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட உடல் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, கிரகத்தை பார்த்து என்ன சரி செய்ய முடியும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.